Hello friends, welcome to my channel Beat Up Reading. Today day 58. Fisher age பார்த்தீங்கன்னா 53 days ஆகுது. ஸோ பேட்ச் 1 ஃப்ரைஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ என்கிட்ட இப்போ அரௌண்ட் 80 ப்ளஸ் கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் நான் இப்போ வந்து சேலுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபியூ ஃபாலோவர்ஸ்க்கு. ஸோ மெயினாக இப்போது எந்தெந்த ஃப்ரைலாம் வந்து அட்டாக் பண்ணுதோ அதை நான் பாட்டில் பண்ணிகிட்ருக்கேன், செப்பரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட லாஸ்ட்டாக நான் அந்த கிளிப் காமிக்கிறேன். ஸோ மெயினாக இப்போ நம்மளுக்கு மெயின் ஆர்டர் வந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு 30 ஃப்ரைஸ் கேட்டிருந்தார். அது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் திருச்சி அண்டு திருநெல்வேலியிலேருந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் டிரான்ஸ்போர்ட் அனுப்ப போகிறேன். சென்னையிலேருந்து ஆல்ரெடி ஒரு 6 ஃப்ரைஸ் கொடுத்துட்டேன். இன்றைக்கும் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு 2 ஃப்ரைஸ் சண்டே கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்களுக்குலாம் வந்து நான் பவுலும் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி செட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி அம்பத்தூர், சென்னை அவங்களும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நான் ஒரு 60 days வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் சில ரவுடிஸ் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம பிடிச்சி பாட்டிலிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேட்ச் 2ல் பார்த்தீங்கன்னா 100+ இருக்காங்க. பேட்ச் 3ல் வந்து 80+ பீட்டா ஃப்ரைஸ் இருக்குது இப்போதைக்கு நம்மளுக்கு. ஸோ எல்லாமே நல்ல ஷேப் வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் இன்றைக்கி மட்டும் 5 ஃப்ரைஸ் எடுத்து சேலுக்கு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து சேம் கலர் தான், சேம் பேட்டர்ன் தான், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி எடுத்த இந்த 5மே வந்து ஆல்மோஸ்ட் 80 to 90% ஒரே பேட்டர்னில் தான் இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதான் கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் வந்தால் கூட பார்த்துட்டு அது ஹாப்பி டு பை இட் ஃப்ரம் மீ. ஸோ என்னோடய வக்கேண்டா டேங்க் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இதில் ஷ்ரிம்ப் வந்து இப்போ வந்து ப்ரீடிங் பண்ணி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக நான் வந்து அக்வேரியம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஷ்ரிம்ப்புன்னு தனியாக என்னால் வந்து இது வரைக்கும் அதை ப்ரீட் பண்ணி ஒரு டேங்க் செட்டப்பில் என்னால் கொண்டு வர முடியல. அதுக்கு தான் நான் பிளான்டன் டேங்கே வச்சுருக்கேன். வெளியில் நிறைய இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், என்னடா அது நம்ம டேங்க்கில் வரலன்னு. இந்த 5 இயர்ஸில் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ப்ரீட் ஆச்சு. பட் அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. என்ன காசுன்னு தெரியல, டெட் ஆகிடும். சம்டைம் கிளினிக் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த ஃப்ளட் டைமில் கிளினிக் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுலாம் எனக்கு ஃபுட்டும் மெயின்டைன் பண்ண முடியாதனாலே நிறைய தடவை ஃபிஷ்ஷோட ஷ்ரிம்ப் நிறைய அடி வாங்கும். ஸோ இந்த டேங்க்கில் லாஸ்ட் 1 மந்த்தாக போட்டு ட்ரை பண்ணி பரவாயில்ல, நல்ல குவான்டிட்டிஸ் இருக்குது. இந்த குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, ப்ளூ, க்ரே, ரெட்டு, அது மாதிரி. கோல்டு கலரில் ஒரு ஷ்ரிம்ப் இருக்குது. பட் உள்ளே எங்கேயோ அது ஒளிஞ்சிட்ருக்கு. அது வெளியில் வந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்து கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஐ தேங்க் ஆல் மை சப்ஸ்கிரைப் பண்ண பீப்புளுக்கு. தேங்க்யூ.